ஹாய் வில்லேஜின்றவின் அன்பான அழகான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இருமல் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷன், ஒரு கிராமத்து டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாகவே எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கக்கூடிய கவலை என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க, சேட்டை பண்ணுவாங்க, எதுக்குமே சாப்பிட மாட்டாங்க. இதனால எல்லா அம்மாக்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். அவங்களுக்கு எப்போ சரியாகுதோ அது வரைக்கும் ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு இதாகவே போயிட்டுருக்கும். சில குழந்தைங்க நம்ம எவ்வளோதான் நம்ம மெடிசின்ஸ் கொடுத்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க, அடம் பிடிப்பாங்க, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, கிராமத்து முறையில் ஒரு சின்ன ஒரு இது சொல்ல போகிறேன். அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சளியை முற்றிலுமான சளிக்கு ஒரு முற்றிலுமான ஒரு தீர்வு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூதுவளை ரொட்டி. தூதுவளை ரொட்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தூதுவளை ரொட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி தூதுவளையை பற்றி ஒரு குட்டி தகவல் சொல்கிறேன். இந்த தூதுவளை இதோட தாவரவியல் பெயர் அப்படின்னா சொலானம் சுழிபோட்டம். இந்த தூதுவளைக்கு வேறு பெயர்கள் நிறையா இருக்குது. அது என்னென்னா தூதுவளை, தூதுளம், சிங்கவலி, அலர்க்கம் அப்படின்னு இதுக்கு நிறையா பேர் இருக்குது. இந்த தூதுவளையோட இலைகளில் சின்ன சின்ன முட்கள் காணப்படும். இந்த தூதுவளை, அதோட இலைகள், அதோட பூ, காய், வேர் என எல்லாமே அதிகமான ஒரு மருத்துவ குணம் அதில் நிறைஞ்சிருக்கு. அந்த தூதுவளையில் ஒரு பழம் இருக்கும். அது ஒரு ரெட் கலரில் இருக்கும். அந்த பழம் மார்பு சளி, மார்பு வலி, கோழை எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணம் அந்த தூதுவளையோட பழத்தில் இருக்குது. இந்த தூதுவளையை பற்றி ராமலிங்க அடிகளார் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவை விளக்குவதற்கும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கும் சளியை அகற்றுவதற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு தாவரமாக தான் தூதுவளை இருக்குது அப்படின்னு இவர் அந்த ராமலிங்க அடிகளார் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த தூதுவளை இலையிலே கால்சியம் அதிகமாக இருக்குது. அந்த தூதுவளை பழம் பார்த்திங்கன்னா பாம்போட விஷத்தை ஒரு முறிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தூதுவளையோட பழத்துக்கு இருக்குதாம். ஓகே, இந்த தூதுவளை ரொட்டி நீங்கள் தூதுவளை துவையல் பார்த்துருப்பீங்க, தூதுவளை சட்னி, தூதுவளை தோசை, தூதுவளை ஜூஸ், தூதுவளை கஷாயம் ஏன்னா எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இதே போல் தூதுவளை ரொட்டி கொஞ்சம் புதுசாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிட்றதுனால கொஞ்சம் சளி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தூதுவளை ரொட்டி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா நம்ம அரை கப் அரை கப் இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும். அதை ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 10-15 தூதுவளை இலை நல்லா அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு, அந்த பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசியும் சரி, இந்த தூதுவளை இந்த இலையும் சரி, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சீனி சேர்த்துட்டு, அதாவது சுகர் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு லைட்டாக தண்ணி விடலாம். இல்லைனா அந்த பச்சரிசி, இந்த ஊற வச்ச அந்த பச்சரிசியிலே உள்ள தண்ணியே ஓகே, அதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். அந்த அரைச்ச அந்த மாவை எடுத்துட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மாவை லைட்டாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தடவி ஒரு ரொட்டியான ஒரு பதத்துக்கு நம்ம தட்டிட்டு, அது மேலே கொஞ்சம் ஒரு ஆயில் விட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 minutes கொஞ்சம் மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு முருகலான ஒரு பதத்துக்கு அந்த ரொட்டி வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பரிமாறோன்னா அப்படின்னா ரொம்ப அடம்பிடிச்ச குழந்தையாக இருந்தாலும் சரி, ரொம்ப சேட்டை பண்ணுற குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிட்றதுனால இதே ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒரு 2 நாள் செய்யலாம், ஒரு 3 நாள் செய்யலாம். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட, ரொம்ப அதிகமாக அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சளி கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தூதுவளை ரொட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த தூதுவளை ரொட்டி, அதாவது சளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இதான் வந்து அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம். அதை வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால வந்து சளி வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாயிரும். ரொம்ப சேட்டை பண்ணுற குழந்தைங்க, மெடிசன்ஸே எடுத்துக்கிறாத குழந்தைங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.